டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சரி விளையாட போயிட்டு வாமா சொல்லிட்டு வந்தாங்க. சரி போயிட்டு வாமான்றது தான் நடந்தது. ஏன்னா பக்கத்து வீடு தானே, போயிட்டு வந்துருவாங்க. இந்த இடத்துல 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, ஆளை காணுமேன்னு சொல்லி பதறி போயிட்டு எங்கள் அண்ணன் அங்கே போய் தேட போயிருக்காங்க. அங்கே போனால் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இல்லையாம். சரிங்க என்னங்க எங்கே இது பண்ணாங்கன்னு சொல்லி என்னன்னு சொல்லி குழந்தையோட தோழிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த தோழி என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது போயிருக்கலாமோன்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. வாங்க போய் பார்க்கலான்னு. அந்த இடத்துக்கு எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாரும் போறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து, இங்க இருந்து நீ போலனா உங்களுக்கு வந்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கமிஷனர் ஆபீஸ்ல நான் இருக்கிறேன், இங்கிருந்து நீங்க போல அப்படின்னா போலீஸ் வர வச்சு உங்களை தூக்கிட்டு போயிட சொல்லுவேன், ஓப்பனா சொல்றேன், தூக்கிட்டு போயிட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். ஸோ இதுக்கு இடையில பார்க்கும்போது நம்ம உடனே எங்கள் அண்ணன் எனக்கு தகவல் கொடுக்குறாரு. அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், எதை பற்றியும் கவலைப்படாது, நம்ம வீட்டு குழந்தை, போலீஸுக்கு 100க்கு ஃபோன் பண்ணு, அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணி கொடுக்க போகிறாங்கன்றத நான் சொல்கிறேன். அந்த இடத்துல அவங்க உடனே எனக்கு என்னென்ன சொல்கிறாருன்னா, அவரே போலீஸ் வரட்டும், வசதியாக போச்சு, போலீஸ் வந்தால் என்ன, நம்ம குழந்தைய நம்ம வீட்டு குழந்தைய அனுப்ப போகிறாங்க, இவ்வளோ தான் சார் நமக்கு இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது போலீஸ் இது பண்ண உடனே அந்த வந்த போலீஸ் விசாரணையே இல்லை. வந்த உடனே ஜீப்ல ஏறுங்க, எங்க அப்பாவையும் எங்க அண்ணனையும் ஜீப்ல ஏறுங்க, என்னங்க இது மாதிரி ஜீப்ல ஏறுங்கன்னு சொல்றதா எனக்கு தகவல் கொடுங்க, அப்படிலாம் ஒன்றும் பண்ண நான் வரேன்னு சொன்ன உடனே அங்க போனது நான் வந்து கேள்வி கேட்கறேன் அந்த போலீஸ் கிட்ட, சார் ஜீப் மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை வந்து நீங்க வந்து உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஜீப்ல ஏறுங்கன்னு சொல்றது கட்டாயப்படுத்துறது என்ன வகையில சார் நியாயம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க யாருன்னா நான் வந்து குழந்தைக்கு சித்தப்பா முறை வருதுன்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல அவரு என்ன பண்ணாரு, உடனே வந்து உரிய பதில் கொடுக்கலன்னு உடனே இன்ஸ்பெக்டருக்கு நான் ஃபோன் போறேன். நுங்கம்பாக்கம் காவல் ஆய்வாளர் திரு கருணாகரன் அவர்களுக்கு நான் போன்ல சொல்றேன், சார் இந்த மாதிரி வந்தவங்க இதுவா இல்லைன்னு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அவரு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அங்க வந்திருக்க போலீஸ் பண்ணுவாங்க சார், நியாயமாவே இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, வேற ஆளுங்களை அனுப்புங்கன்னு நான் சொல்றேன். உடனே அங்க திரு ராஜேஸ்வரன்ற காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ அவரை வர வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்த எஸ்ஐயும் இந்த போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு இணையாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதுவாகவே பேசினாங்களே கண்டி பாதிக்கப்பட்டவங்க பக்கம் ஒரு துளி கூட எதுவுமே பேசல. அவரு நுங்கம்பாக்கத்துல காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ மிஸ்டர் ராஜேஸ்வரன். அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த நபர் பாத்தீங்கன்னா அப்புறம் தான் விசாரணை இவ்வளவு விஷயத்துல தெரிய வருது, அவர் வந்து ஒரு ஆர்ம்டு ரிசர்வ்ல ஏஆர்ல எஸ்ஐயா இருக்காராம். அவர் பேர் மிஸ்டர் ராஜீவ்ன்றாங்க, முழு பேர் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஏன் இவ்வளவு தூரம் இவங்க வந்துட்டு நம்ம இது பண்றாங்களேன்னு சொல்லி நான் பார்க்கும்போது முழு விவரம் தெரிய வரல, ஓரளவுக்கு ஒரு இன்ட்டு கிடைச்சது. அப்புறம் அதையும் வச்சு நான் சொல்றேன், சார் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இங்க குழந்தை மயக்க நிலையிலேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம், மயக்க நிலையிலேருந்து அப்பதான் தெளிஞ்சு வருது, அந்த குழந்தை சொல்லுது, அதுக்கான வீடியோவும் ஃபுட்டேஜும் இருக்கு. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து எங்க அப்பாவை அடிச்சு கையில இன்ஜுரி, அவங்க அடிக்கும் போது போலீஸ் வேடிக்கை பார்க்குது, நம்ம ஜனங்க சேர்ந்து அவங்கள தாக்கத்துக்கு முற்படும் போது நம்மளை வீடியோ எடுக்குது. ஸோ இந்த இடத்துல சுதாரிச்சுக்கிட்ட உடனே இது வேலைக்கு ஆகாது, நீங்கப்பா சைல்டு அபியூஸு, ஸோ வந்து இது எப்படி இருந்தாலும் நடவடிக்கை வேற மாதிரி பாயும் அப்படின்றத நம்ம உணர்ந்து, சார் இதுக்கு மேலே உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க எனக்கு இது இல்லை சார், நான் ஏஆருக்கு போகிறேன், நீங்கள் போங்க, நீங்களும் போங்க, நான் வந்து மகளிர்லேருந்து நான் வர வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி திரு ராஜேஸ்வரன் சொன்னார். அதுக்கடுத்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகி அவரும் வரேன்னு சொன்னார். 1.5 மணி நேரம் ஆகி வரல. என்னங்க சார் ஃபோன் மேலே ஃபோனு, என்ன நடக்குது அங்கே என்ன சொல்கிறாங்க, அதாவது எங்களை விட அவர் ரொம்ப பதட்டம் அந்த இடத்துல. அடுத்து என்ன சொன்னாங்க, இது என்ன சொன்னாங்க, ராஜேஸ்வரன் எஸ்ஐ, நுங்கம்பாக்கம் எஸ்ஐ, ரைட்டுங்களா, என்ன சொன்னாங்க எனக்கா, சார் இருங்க சார் நான் வெளியில் வந்து பேசுகிறேன், வெளியில் வந்தவொடனே ஃபோன் பண்ணேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் கேட்குறேன், சார் ஏன் சார் இன்னும் வரல, இல்லை உங்கள் அப்பா மேலே தானே நீங்கள், உங்கள் அப்பா தானே ஏர் போட்டிருக்காரு, குழந்தை இன்னும் போடலையே, உங்கள் குழந்தை போட்டால் தானே வர முடியும், சார் யார் போட்டா என்ன, உங்கள் லிமிட்டு ஏர் ஆயிருக்கு, எங்கள் அப்பா கூட ஆயிருக்கட்டும், முதல்ல நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தால் தானே சார் அடுத்த கட்டமாக நம்ம நடவடிக்கைக்கு பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். அந்த வகையில் கேட்கும்போது அவரு உடனே நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவருக்கான இது இல்லைன்னு உடனே நான் சொல்கிறேன்,
சார் குற்றம் சாட்டப்பட்டவரை முதல்ல நீங்கள் ஏன் கைது பண்ண மாட்டீங்க, ஏன் தயக்கம் காட்டுறீங்க, கைது பண்ணுவீங்களா மாட்டீங்களா நான் கேட்குறேன். அதுக்கு அவர் எனக்கு ரிப்ளை கொடுக்குறாரு, கேஸ் போடணும்னா உங்கள் அண்ணன் மேலேயும் போடணும் அப்படின்றாரு. எனக்கா உடனே புரியல, என்ன சார் சொல்ல வரீங்க? இல்லை, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்து குழந்தைகிட்ட ஏதோ பேட் டச் பண்ணியிருக்கிறதா அவங்க ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்களாம், அவங்க வீட்டில் வச்சு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களாம், ப்ளஸ் வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. இவங்க வந்து இவங்க டிபார்ட்மெண்டால சேவ் பண்ணுறதுக்காண்டி இவங்க வந்து ஒரு கேஸை பெத்த அப்பா யார் அந்த குழந்தைய தேடி போனாங்களோ அந்த குழந்தையோட அப்பா மேலேயே போக்சோ ஆக்டை திருப்பறதுக்கான முயற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே நான் சுதாரிச்சின உடனே நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி எனக்கு பிரயோஜனம் இல்லை சார், எனக்கு ஜேசி ஆஃபீஸில் போய் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஜேசி சார் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஜேசி சாரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்றதுல. நான் ஜேசி சாரை பார்த்துக்கிறேன். மேற்படி கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் நான் போய் புகார் கொடுப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே 1000 இருந்தாலும் ஒரு மகள்கள் இருப்பாங்கன்றத அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். நான் கையெழுத்து கும்பிட்டும் பார்த்துட்டேன். அப்போ இவங்களுக்கு அவ்வளோ ஒரு காப்பாற்றுறதுக்கான இது இருக்கும்போது இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. நான் விஜயகுமார் சார் ஐபிஎஸ் சாரை போய் பார்த்துடுறேன். சார் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து தருவார், கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்க நிற்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இங்கே ஜேசி ஆஃபீஸ் வந்திருக்கோம். எந்த இன்ஸ்பெக்டர் சார்? ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி இது ஒரு முறை நடக்கலையாமே 2-3 முறை அந்த ஆள் வந்துட்டு குழந்தைக்கு வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காராம், சில விஷயங்கள் பாலியல் ரீதியாக பண்ணியிருக்காராம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் நாங்கள் டிஸ்டன்ஸு, நான் அந்த பக்கம் வரதில்லை. குழந்தை வந்து லீவுனால நம்ம வீட்டுக்கு வரும் போகும், இந்த மாதிரி தான் நம்மளோட இது. அம்மா அப்பா தான் கேர் பண்ணிக்கிறாங்க, அண்ணன் தான் பார்த்துக்கிறாரு. இந்த வகையில் இருக்கும்போது குழந்தை எங்கே போகுது முழு விவரம் எனக்கு தெரியாது. நான் வந்து வேலையாக போயிடுவேன் கொள்வேன், நம்ம அந்த பக்கம் போகிறதில்ல. அப்படின்னும் போது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். மேற்படி இல்லைன்னா நான் வந்து ஜேசி சாரை போய் பார்த்துட்றேன். மேற்கொண்டு நான் மீடியாவில் ப்ரெஸ் மருத்துவமனையில் அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்னலாக வேறு என்னென்ன இருக்குன்னு நான் டெஸ்ட் எடுக்கணுன்னாங்க. அதுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேட் டச் பண்ணியிருக்காங்க, ஊசி போட்டிருக்கதா சொல்லு. பாப்பா வந்து என்ன சொல்லுதுன்னா, கையில் ஏதோ ஊசி போட்டாங்க, நான் கான்ஷியஸாகவே இல்லை, அப்புறம் என்ன நடந்தது தெரியல, அப்புறம் பார்த்தா இவங்க வீட்டில் இருக்கேன், அவங்க என்னை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க சார். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வீடியோ எடுத்திருக்காங்க சார், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வீடியோ எடுத்திருக்காங்க. இதுக்கு முழுக்க துணை போனது திரு காவல் ஆய்வாளர் கருணாகரன், எஸ்3 நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் திரு ராஜேஸ்வரன் அவர்கள் தான் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன் இதுக்காக நீங்க கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாதிக்கப்பட்டிருக்கோம், கொண்டிருக்கோம். பாதிக்கப்பட்டிருக்கோம், கொண்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து என்ன சார் இந்த மாதிரி பண்றாங்களே, எதுக்காக சந்தேகப்படுறேன் சார், நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்க பாதிக்கப்பட்ட இடத்துல போலீஸ் நாங்க சொல்லி வரணுமா, அக்யூஸ்ட் சொல்லி வரணுமா? 2 விஷயம். அக்யூஸ்ட் சொல்லி வரதா இருந்தா 100 கடிச்சா வந்திருப்பாரு. ஒரு போலீஸுக்கு துணை போகுதுன்றத உணர்ந்துட்டேன். சார் இல்ல சார், குழந்தை எங்க வீட்டில் எப்படி வளருது, அம்மாவே இல்லைனாலும் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அக்கம் பக்கத்தில் வந்து விசாரிச்சு பார்த்தா தெரிய வரும். நான் இப்பவும் சொல்றேன், அவங்க வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளை காப்பாற்றுறதுக்காண்டியவே இவங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான வழக்கை புனைய பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஏடபிள்யூபிஎஸ்லேருந்து காவல் ஆய்வாளர் வந்தாங்க, 1000 லைட் காவல் ஆய்வாளர். அவங்க கிட்ட மேடம் இந்த மாதிரி இருக்கு மேடம், இந்த மாதிரி இருக்கு மேடம் நான் அப்படின்னு நான் சொல்றேன். சார் எந்த போலீஸ் மேல சார் மேடம் எனக்கு சந்தேகமா இருக்கு, அதாவது நான் உறுதியா சொல்ல சார், உறுதியா சொல்லல, சந்தேகமா இருக்குன்னு நான் சொல்லணும். அந்த போலீஸ்காரங்க கிட்ட சகஜமாவும் எங்களை வந்து விசாரணைன்ற பேர்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்லி பேசுறாங்களே. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த அம்மா என்கிட்ட, நான் வந்து அதை இதுவா சொல்லக்கூடாது, நீதி கிடைக்கும்ன்றத சொன்னாங்க. ஆனா எனக்கு மேற்படி சந்தேகம் வருது. சரிங்களா, இன்ன வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்ல, கைது பண்ணல, விசாரணை கூட பண்ணல. இப்போ நான் இன்னைக்கு தினம் நேற்று வந்து நடந்து இன்னைக்கு முழுக்க கண் முழிச்சு உட்காந்து நான் ஜேசி சாரை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நுங்கம்பாக்கம் காவல் ஆய்வாளரும் சரி, இந்த ஏடபிள்யூபிஎஸும் சரி, எனக்கு எல்லா காவலர் மேலேயும் ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது. எதுக்காக சொல்றேன்னா,
100க்கு நாங்க ஃபோன் பண்ணல, போலீஸை நாங்க வர வைக்கல. அதுக்கு முன்னாடி அவர் வர வச்சிருக்காரு. அவரு அக்யூஸ்ட் வர வச்சிருக்காருன்னா கண்டிப்பா 100 அடிக்க போறது இல்ல, பர்சனலா கூப்பிட போற. பர்சனலா கூப்பிடுறாங்கன்னா எனக்கு சந்தேகம் இருப்பது. அப்போ காவல் ஆய்வாளருக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? சிடிஆர் ட்ராக் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிய போகுது சார். சிடிஆர் ட்ராக் லிஸ்ட்டை அங்கே இருந்த காவலர் உட்பட காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் இவங்களோட நம்பரு, அந்த அக்யூஸோட நம்பரு நீங்கள் சிடிஆர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிய வரும் சார். இதுக்கு நான் ஒரு அரசிடம் கோரிக்கை வச்சுக்கிறேன், மற்றும் காவல் ஆய்வாளர் ஆணையாளர்கிட்டையும் கோரிக்கை வச்சுக்கிறேன். திரு அருண் சார், ஐபிஎஸ் அருண் சார்கிட்டையும் நான் கோரிக்கை வைக்கிறது ஒன்று தான் சார். உங்களுக்கும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும், நீங்க எந்த அளவுக்கு உங்க குழந்தைங்களுக்கு நடந்தா என்ன மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுப்பீங்களோ கண்டிப்பா இதுக்கு கொடுப்பீங்கன்றத நாங்க நம்புறதுனால தான் மீடியா முன்னாடி நின்னு பேசுறோம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.